தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நம் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்து கொண்டு இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். மாற்றம் என்பது மகத்தான ஒன்றுதான். ஆனால் அந்த மாறுதல் வருவதற்கு கொஞ்சம் காலமாகிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் என்பது உருவாகாமலே போய்விடுகிறது என்கிறார்கள். இங்கே நம் மக்களும் அப்படித்தான். அநீதி என்று தெரிந்தும் சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, பத்திரப்பதிவு வரி, அத்தியாவசிய பொருள்களின் விலையேற்றம் எல்லாவற்றையும் சகித்து சகித்து பழகிக் கொள்கிறார்கள். கொலை, கொள்ளை, திருமண இடமெல்லாம் கற்பழிப்பு, வன்புணர்வு, கொலைகள். எந்த இடத்திலும் என் மக்களுக்கு ஒரு அறச்சீற்றம், ஒரு கோபம் அவ்வப்போது வருகிறது. பிறகு அது ஆறிப்போகிறது. வாத்தியார்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், எல்லோரும் போராடுகிறார்கள். சகிக்க முடியாத பிரச்சனையை இந்த ஆட்சியாளர்கள் தான் நமக்கு தருகிறார்கள். ஆனால் திரும்ப திரும்ப எப்படி அவர்களே ஆட்சிக்கு வருகிறார்கள் என்று கேள்வி கேட்டால் பதில் இல்லை. பிரச்சனைகளை தந்தவர்கள் எப்படி திரும்ப அதிகாரத்துக்கு வர முடிகிறது? அந்த தேர்தல் நேரங்களில் எதையாவது ஒரு கவர்ச்சியான இலவச திட்டங்களை அறிவித்து, நான் உனக்கு ஃப்ரிட்ஜ் தருகிறேன், தாலிக்கு தங்கம் தருகிறேன், நான் 8000 டோக்கன் தருகிறேன், 10,000 டோக்கன் தருகிறேன். இது அல்ல ஆட்சி முறை. 60 ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற இதான் மாறி மாறி ஆளுது. நீங்கள் நல்லா கவனிங்க, படித்த பிள்ளைங்க, என் அன்பு பெற்றோர்கள் கவனிங்க. ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. ஐயா கருணாநிதி தோற்றால் அம்மா ஜெயலலிதா, ஜெயலலிதா அம்மா தோற்றால் ஐயா கருணாநிதி, பிறகு ஐயா எடப்பாடி, பிறகு ஐயா ஸ்டாலின். அதுக்கு முன்னாடி அப்படித்தான் மாறி மாறி ஆள் மாறி மாறி வருவார்களே ஒழிய ஆட்சி முறை மாறாது. அப்படியே தான் இருக்கும். திமுக வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அதிமுக வந்தாலும் இருக்கும். இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் தான் இருக்கும். இவங்க வந்தாலும் வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போவாங்க, இவங்க வந்தாலும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போவாங்க. இவங்க வந்தாலும் நமக்கு வறுமை இருக்கும், பசி இருக்கும், பஞ்சம் இருக்கும், ஏழ்மை இருக்கும், வேலையின்மை இருக்கும். எல்லாத்துக்கும் காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, பணி உயர்வா பணம், எல்லாம் அப்படியே இருக்கும். எதுவும் மாறாது, எதுவுமே மாறாது. அப்போ இந்த கட்சி ஆட்சிகளால் ஒரு மாறுதலும் இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. நம் வாழ்க்கையில் என்ன மாறுதல் வருது? என்ன வருகிறது? 60 ஆண்டுகள் ஆண்டு முடிச்ச பிறகு அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், அது உரிமை தொகை. ஏன்னா 1000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத நிலையில் நம் தாய் தங்கையை வைத்ததுதான் இவர்களுடைய சாதனை. படித்துவிட்டு 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வெளியிலே நிற்கிறார்கள். எல்லா வளமும் இருக்கிற நம் நாட்டிலிருந்து வேலைக்கு ஒரு வளமும் இல்லாத அரபு நாட்டுக்கு, பாலைவனத்துக்கு செல்கிறார்கள். சின்ன சின்ன நாடுகள் நீங்கள் அலைபேசியில் வைத்திருக்கிறீர்கள், தட்டி பாருங்கள். கியூபா, சிங்கப்பூர், இந்த நாடுகளை எல்லாம் பாருங்கள். கரும்பு மட்டும்தான் இருக்கு கியூபாவில்,
கடல் மட்டும்தான் இருக்கு சிங்கப்பூர்ல. சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு எப்படி அந்த நாடுகள் வளமாக செழிப்பாக வறுமை இல்லாது வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லாது எப்படி வாழ்கிறார்கள்? எப்படி அந்த நாட்டை? ஏனென்றால் நோக்கமுள்ள கனவுள்ள தலைவர்கள் அந்த நாட்டை ஆண்டார்கள். அங்கு ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ கிடைத்தான், இங்கு ஒரு லீ குவான் யூ சிங்கப்பூருக்கு கிடைத்தான். நமக்கு அப்படி இல்லை. இங்கே வருகிற தலைவர்கள் எப்படியாவது நம்மளை ஏமாற்றி வாக்கை பறித்து பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து, வறுமை ஏழ்மையிலிருந்து, பசி பஞ்சம் இல்லாது, வேலை இல்லைங்கிற நிலைமை இல்லாது இதை மாற்ற வேண்டும் என்ற தலைவன் இங்கே உருவாகலை. எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்கிறவன் தான் தொடர்ந்து வருகிறான். இப்ப இந்த களத்திலே போட்டியிடுகிற எல்லாரையும் பாருங்கள். ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள், அதற்கு முன்பு இருந்தவர்கள், அதற்கு முன்பு இருந்தவர்கள் மறுபடியும் இருக்க போராடுகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த மக்களுக்கு செய்த ஒரு உதவியை சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. 5 முறை முதலமைச்சர், 5 முறை எம்எல்ஏ இருந்தவர், 3-4 முறை மந்திரியா இருந்தவர்கள். இவர்கள்தான் திரும்ப திரும்ப அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள போராடுவார்கள். ஒன்று அப்பா மந்திரியா இருப்பார், மகன் எம்பியா இருப்பார், இல்ல அப்பா எம்பியா இருப்பார், மகன் மந்திரியா இருப்பார். மாறி மாறி இந்த கட்சிகள் ஒரு குடும்ப சொத்தாக மாறி இந்த நாடு 10-15 முதலாளிகளின் சொந்த வீடாக மாறி இருக்கிறது. அப்ப அரசியல் என்பது நாட்டில் மக்களாட்சி என்பது ஜனநாயகம் என்பதெல்லாம் வெறும் வெற்று சொற்களாக மாறிவிடுகிறது. படித்த இளைஞர்கள், படித்த சான்றோர்கள், அறிஞர்கள் நிறைந்த தமிழ் சமூகத்தில் எப்படி இந்த பிழை தொடர்ந்து நடக்கிறது? எப்படி நடக்கிறது தொடர்ந்து? நீங்களே பாருங்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பதும் குற்றம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு சட்டப்படி கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது என்றால் இந்த நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறார்கள்? பள்ளிக்கூட வாசலில் கஞ்சா போதைப் பொருள்கள், வழிபாட்டுத்தல கோயில் வாசலில் கஞ்சா போதைப் பொருள்கள், தெருவுக்கு எல்லா இடங்களிலும் டாஸ்மார்க் மதுக்கடைகள், ஒன்று திரவ போதை அல்லது திடப்போதை, நிறைந்த போதையில் மக்களை வைத்து எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும்? எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? எல்லாமே வெறும் வெற்று வார்த்தைகளாக இருக்கும். சட்டம் இருக்கும், ஒழுங்கப்படி இருக்கும். ஒரு மோசமான நாட்டை இவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்பதை என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தகர்க்கணும், இந்த அடிப்படையை தகர்க்கணும். அதைதான் பகத்சிங் சொல்றான். புரட்சி என்பது என்ன என்ற கேள்விக்கு வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான். இப்ப வெளிப்படையாக என்ன அநீதி? ஊழல் லஞ்சம் தெரிகிறது. ஆட்சியில் இருப்பவனே ஊழல் லஞ்சத்தில் தான் கொளுத்து திரிகிறான். தெரிகிறது, தடுக்க முடியாது. நாம் அவனுக்கே வாக்கை செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கிறோம். அவனுக்கே. நீங்க இப்படி பாருங்க, ஒரு நிலம், ஒரே நெல். கடைக்கு அந்த அரிசி வியாபாரத்துக்கு வரும்போது தரமா இருக்கு, அது ரேஷன் கடைக்கு வரும்போது ஏன் கேவலமா இருக்கு? இடையில என்ன நடக்குது? மக்களுக்கு சேவைக்கு வரும்போது அந்த அரிசி தரம் குறைஞ்சிருது, அதே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. இது அநீதியா இல்லையா? இது அநீதியா இல்லையா? 60 ஆண்டுகளா ஆண்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழியுது, ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்துல மிதக்கிறோம். ஆனால் ஒரே ஆண்டுல 4000, 2000 கோடி, 3000 கோடி அவ்வளவுதான் செலவாகும். மழை நீர், கழிவு நீர் தேங்காமல் வெளியதற்கு காவாய் வெட்டி எடுத்துட்டு போக முடியுமா? முடியும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் 1000 கோடி வெள்ள நிவாரணம், 2000 கோடி வெள்ள நிவாரணம். இது எந்த மாதிரி ஆட்சி முறை? எந்த மாதிரி? 60 ஆண்டுகளாக வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுப்பான்? வெள்ளத்தில் மிதக்க விட்டு மக்களை வெள்ள நிவாரணம் கொடுப்பதல்ல ஆட்சி. ஒரு துளி நீர் சாலைகள், வீடுகளில் தேங்காமல் வெளியே எடுத்து கொண்டு போற ஆட்சி முறை. கால்வாய் வடிகால் வெட்டி கொண்டு போவதுதான் ஆட்சி முறை. அதான் திரும்ப ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்படியேதான் இருக்கும். இவன் வந்தாலும் கரண்ட் கட் இருக்கும், அவன் வந்தாலும் கரண்ட் கட் இருக்கும். அப்போ எந்த இடத்தில் மாறுதல் வருகிறது? எந்த இடத்தில்? நீங்க ஒரு அரசு தன்னகத்தை வைத்து தன் மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டியது எது? கல்வி, மருத்துவம், குடிநீர். இது 3ஐயும் விற்பனைக்கு கொடுத்துருச்சு. தன்னகத்தை வச்சிருக்க கூடாது எது?
சாராயம். அந்த டாஸ்மார்க்கை அரசே நடத்துது. இதுதான் நீதி, இதுதான் நீதி. இங்க பாருங்க, ஒரு குடும்பத்தில் நம்ம அப்பா 5 பிள்ளைங்க நம்ம இருக்கோம், 5 பேரும் வீட்டை குடும்பத்தை நடத்த காசு இல்லை, இந்தாங்க குடிச்சு எனக்கு காசு தாங்கன்னு சொன்னா அந்த குடும்ப தலைவனை யாராவது தலைவன் மதிப்போமா? இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் தன் நாட்டு மக்களை குடிக்க வச்சு காசை கொடுங்க அப்படின்னு, அந்த காசை வச்சு நாட்டை நிர்வாகம் செய்தனா இது நாடா சொடுகாடா என்று பாருங்கள். அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். சாரா என்பது நஞ்சு, விஷத்தை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்கறத எந்த ஆட்சியாவது செய்யுமா? படிக்க அரசு பள்ளிக்கு வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதை கூட்டுவதற்கு என்ன வழி? அப்போ அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைந்து விட்டது, தரத்தை கூட்டுவதற்கு என்ன வழி என்று சிந்திக்காமல் டாஸ்மாக் கடைக்கு குடிக்க வருவரின் எண்ணிக்கை குறைந்து விட்டது, வருவாய் குறைகிறதே, இதற்கு இந்த வருவாயை கூட்டுவதற்கு என்ன வழி என்று ஒரு அரசு சிந்திக்குது என்றால் இந்த அரசு எதை நோக்கி நகர்ந்து போகிறது, எப்படிப்பட்ட நாட்டை கட்டமைக்கிறது? இதுதான் வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே நீதி. தாலிக்கு தங்கம் கொடுக்கிறோம், விளம்பரம். குடிக்க வைத்து 25 லட்சம் பெண்களின் தாலியை அறுத்திருக்கிறோம், அதையும் சொல்லணும். அதுவும் இது சாதனை என்றால் அதுவும் சாதனை தானே. எப்படி வெளிப்படையாகவே ஒவ்வொன்றும் அநீதியாக இருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அரசின் கடன். அதை அரசு கொடுக்காம மாணவனை கடன் வாங்கி படிக்க வைத்து விட்டு மாணவனின் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்வது எவ்வளவு அநீதி, எவ்வளவு கொடுமை. அப்போ தள்ளுபடி செய்கிற கடனில் எவ்வளவு தள்ளுபடி செய்ய? பல ஆயிரம் கோடி. அந்த பல ஆயிரம் கோடியை கல்வித்தரத்திலே கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு முதலீடு செய்து தரத்தை உயர்த்தி தரமான கல்வியை கொடுத்திருந்தால் அவன் ஏன் கடனை வாங்கி தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டிய தேவை உருவாகிறது? இதை தான் நீங்க சிந்திக்கணும். தெரியுது, 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொண்டு போறான், 60 வயசு அம்மாவை கற்பழிச்சு போறான், 17 வயசு பிள்ளையை கற்பழிச்சு போறான், பல்கலைக்கழக வளாகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தெரியுது, வெளிப்படையாகவே அநீதி, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ இப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்க்கணும். இப்ப வாக்குக்கு காசு, நீங்க பாருங்க, நான் நல்ல ஆட்சியை கொடுத்துட்டேன், நான் எதுக்கு கூட்டணி வைக்கணும்? என் ஆட்சி தான் மக்கள் மனதில் நல்ல ஆட்சின்னு மறைஞ்சிருச்சே. இந்த திமுக அரசு தான் சொல்லுது ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும்னு, மக்கள் யாரும் சொல்லல. ஆட்சியாளர்களே பல 100 கோடி காசை கொட்டி விளம்பரம் செய்கிறார்கள், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு. அதை யார் சொல்லணும்? ஒவ்வொரு மக்களும் தன் மனதில் இருந்து சொல்லணும். அப்படி சொல்லல. ஏன்? ஆட்சி அவ்வளவு கேவலமா இருக்கு. அப்ப நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் மக்கள் தங்கள் மனதில் இருந்து சொல்லியிருப்பான். இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல், செயல் அரசியல் இருந்திருந்தால் மக்கள் விளம்பரம் செய்ய வேண்டிய தேவையில்லை, அவனே சொல்லுவான் இந்த ஆட்சி தொடரட்டும்னு. உனக்கு கூட்டணி தேவையில்லை, நோட்டணியும் தேவையில்லை. நீ நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா ஓட்டுக்கு காசு தேவையில்லையே, நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா 8000 டோக்கன் தேவையில்லையே, நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா 10,000 டோக்கன் தேவையில்லையே, நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா இலவச அறிவிப்புகள் தேவையில்லையே. எங்களுக்கு எந்த பதவியும் நீ தரல, நாங்க ஆட்சி அதிகாரத்தை நடத்தி காட்டல. ஆனாலும் தனிச்சு துணிந்து மக்களை சந்திக்கிறோம். ஏன்? நேர்மை, உண்மை. ஏற்கனவே இருக்கிற இந்த தீய கட்சிகள், ஆட்சிகள், அரசியல் முறையோடு நாம் இணைந்து விடக்கூடாது. அவர்கள் மேல் இருக்கிற அந்த அருவருப்பு நம்ம படர்ந்து விடக்கூடாது, பற்றி கொள்ளக்கூடாதுன்னு தான் திரும்ப தனிச்சு நிற்கிறோம். நமக்கு எவ்வளவு வாக்கு இருக்கு? 36 லட்சம். எத்தனை விழுக்காடு? 8.5 விழுக்காடு, அரை விழுக்காடு, 1 விழுக்காடு, 0.5 விழுக்காடு இருக்கிறவனுக்கெல்லாம் சீட்டு நோட்டும் 10 சீட்டு, 15 சீட்டு, 500 கோடி, 600 கோடி, 1000 கோடி என்று பேரம் பேசி கூட்டணி வைக்கும் போது நம்ம இடத்துல பேசியிருப்பார்களா, பேச மாட்டார்களா? எத்தனை 1000 கோடி பேரம் பேசியிருப்பார்கள், எவ்வளவு பதவியை முன்னிறுத்தி இருப்பார்கள், எத்தனை சீட்டு. நீங்க 40 பேர் தலைவாயிரலாம், துணை முதல்வராயிரலாம், இத்தனை 1000 கோடி கொடுக்கிறோம். நமக்கு முன்னாடி என்ன வருகிறது? பதவியா, மக்களுக்கான உதவியா, பணமா, இனமா? பணமா இனமா என்றால் இனம் என்பதால் தான் மறுபடியும் தனித்து வந்து களத்திலே நிற்கிறோம். பதவியா என்றால் இல்லை. கூட்டணி வைத்து பதவிக்கு போனவன், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராகி போனவன் என்ன செய்தார்கள் மக்களுக்கு? இந்த கேள்விக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை. திமுகவோட கூட்டணிக்கு போய் ஆட்சியில்
இந்த சட்டமன்றத்திற்கு போனவர்கள், திமுகவில் கூட்டணியில் இருந்து MP MLA பதவிக்கு போனவர்கள், இந்த திமுக ஆட்சியில் நடந்த தீமையை எதிர்த்து ஒரு போராட்டமாவது போராடியது உண்டா? ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கை உண்டா? இல்லை. சரணடைந்து விடுவார்கள், சமரசம் செய்து கொண்டு விடுவார்கள் அற்ப பதவிக்காக. அதற்காகவா கட்சி தொடங்குகிறோம்? அதற்காகவா போராடுகிறோம்? அதுவா அலட்சியம்? அதுவா திரும்ப 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 இவர்களே பதவியில் வச்சு இவர்களே இந்த அநீதியான ஆட்சியை தொடர செய்வதற்கா கட்சி? அதுக்கா கட்சி? கொடுமை. இதை மாற்றணும். எப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் கனவில் வைத்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்த காத்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த களத்தில் நிகழ்த்துவதற்காக களத்தில் நின்று போராடுகிறோம்? என் அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் சரியாக சமமாக தரமாக இருந்திருக்க வேண்டியது கல்விதான். கல்வியில் சிறந்த சமூகம்தான் அறிவு சமூகமாக, ஒழுக்கம் நிறைந்த சமூகமாக, மேம்பட்ட சமூகமாக வளரும், மாறும். அப்ப கல்வியில் இருந்தான் தொடங்கணும். அப்ப என்ன செய்யணும்? அதிக காசு இருக்கிறவன் தான் தனியார் பள்ளி கல்லூரியில் போய் படிக்க முடியும் என்ற நிலை இருக்கு. அதை மாத்திரம். எப்படி மாத்திரம்? உலக தரத்திற்கு அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தி நம் நாட்டு பிள்ளைகளுக்கு ₹1 கட்டணம் இல்லாமல் கல்வியை சரியாக சமமாக தரமாக கொடுக்கிறோம். அப்போ கல்வியை அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் மாத்திரம், தலைகளா மாத்திரம். தனியார் பள்ளியில் அரசு பள்ளியில் இருக்கிற தரத்தை தாண்டி அரசு பள்ளியில் இருக்கும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கிறோம். அது மாற்றம். தனியார் பள்ளியில் ஏன் படிக்கிற? எதுக்கு படிக்கிற? வேலை கிடைக்கும். சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. சட்டம். தானா எல்லாம் இங்க வந்துருவான். அவ்வளவுதான். அதுதான் மாற்றம். உலக தரத்திற்கு கொடுப்போம் கல்வியை. ₹1 காசு இல்லாம கொடுப்போம். முடிஞ்சு போச்சு. கல்விக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கத்தான் நம் பெற்றோர்கள் பெரிய பொருள் செலவு பண்ணுகிறார்கள். இல்லை, ₹1 கல்வி இல்லை. நீ கொடு, சிறப்பா படிக்க வைக்கிறேன். ஏன்? பிள்ளை உன் வீட்டின் செல்வம் அல்ல, நாட்டின் செல்வம். முடிஞ்சு. ₹1 கஷ்டம் இல்லை. நீ பிள்ளையை படிக்க வைக்கணுமே. அதெல்லாம் உன் வேலை இல்லை. 3 வயதுல உன் பிள்ளையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வெளியேறிடணும். அவன் என்ன படிக்கிறானோ அது அரசுக்கும் அவனுக்குமானது. முடிஞ்சு. அடுத்து என்ன? மருத்துவம். உயிர் காக்கும் மருத்துவம் உன்னதமான சேவை. அது என் மக்களுக்கு தேவை. உயர்ந்த மருத்துவம் என் மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு ₹1 கட்டணம் இல்லாம கொடுக்கணும். செங்கல்பட்டோ அல்லது மதுராந்தகமோ அல்லது திருப்போரூரோ எங்க இருக்குது அதை பத்தி கவலை இல்லை. ஏழை கிராமம், தொலைதூர கிராமம், அதெல்லாம் பேச்சு கிடையாது. நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இவங்களுக்கெல்லாம் என்ன தரத்தில் மருத்துவம் கொடுக்கப்படுமோ அந்த தரத்தில் சாதாரண மகனுக்கும் கிடைக்க செய்யணும். அதுதான் சரியான ஜனநாயகம். அதுக்கு தான் மக்களாட்சி. அந்த நம்பிக்கையில் தான் என் மக்கள் தங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துகிறார்கள். என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், எனக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும், அதை வைத்து வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு கிடைக்கும் என்றுதான் என் மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறார்கள். நாங்கள் யார்? நான் யார்? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் ஒருவனாக இருந்து கைதட்டி கொண்டிருந்தேன். இங்கே நின்று பேசியவன் எனக்கானவன், என் தலைவன், என் மொழியை காப்பான், என் இனத்தை காப்பான், என் மண்ணை காப்பான், என் மக்களை காப்பான், என் நீரை பாதுகாப்பான், என் நிலத்தை பாதுகாப்பான், என் காற்றை, என் கடலை, என் மலையை, எல்லாத்தையும் பாதுகாப்பான், என் பிள்ளைகளை படிக்க வைப்பான், என் பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவம் கொடுப்பான். நம்பினேன். கடைசியாக தெரிந்தது, என் இனம் சாகும்போது இவன் என்னவன் அல்ல, என் இனத்தின் துரோகி, என் இனத்தின் எதிரி. எங்களுக்கான கட்சியோ, எங்களுக்கான அரசியலோ, எங்களுக்கான அதிகாரமோ இது இல்லை என்று தெரிந்த பிறகு அங்கு நின்றவன் இங்கு வந்தேன். ஏன்? மாற்றணும். எங்கிருந்து வரணும்? என்னிலிருந்து வரணும். எங்கிருந்து வரணும்? உன்னிலிருந்து வரணும். எங்கிருந்து வரணும்? நம்மிலிருந்து. ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை செய்ய முடியும். நாம் போடுற ஒரு ஓட்டில் தானா மாற்றம் வந்துடும்? அப்படி இல்லை, ஒவ்வொரு ஓட்டிலையும் தான் மாற்றம் வரும். தம்பி, தனிமரம் தோப்பாகாது சொல்வார்கள். சரிதான், தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது. அதுவும் சரிதான். புரட்சி என்பது என்ன? என்னுடன் பிறந்தவனே, நான் நடந்து போனால் சாலையில் விபத்து,
ஆக்சிடென்ட். நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் டிராபிக் ஜாம், போக்குவரத்து நிறுத்தம். இதுதான் ரெவல்யூஷன், இதுதான் ரெவல்யூஷன். விளங்குதா? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் போத்தது இதைத்தான். கற்பித்து 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 15 ஆண்டுகளாக கற்பித்து கடந்த 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் வந்து 36 லட்சம் புரட்சியாளர்களை உருவாக்கியிருக்கேன். எனக்கு சீமான்கிற இந்த எளிய மகனுக்கு, ஒரு சாமானியனுக்கு, சாதாரண மகனுக்கு என் சின்னத்தை தேடி வாக்கு செலுத்துபவன் வாக்காளன் அல்ல, இஸ் a revolutionist. ஒவ்வொருத்தரும் புரட்சியாளர். இந்த மண்ணிலே மகத்தான மாறுதலை உருவாக்க வேண்டும் என்று பெரும் கனவு கொண்டு நிற்கிற புரட்சியாளன் தான் என்னுடைய வாக்காளர். புரியுதா? வாட்டர்ஸ் அல்ல, நாட்ட வாட்டர்ஸ். இந்த நாட்டை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒவ்வொருத்தனும் தலைவன் என்னுடைய வாக்காளன். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் தம்பி. தொடங்குவோம் வா. எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்தில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய கடலானாலும் ஒரு துளில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய மரமானாலும் ஒரு விதையில் தான் தொடங்கணும். தொடங்குமா. இப்படித்தான் உலகெங்கும் மாறுதல்கள் புரட்சி தொடங்கி இருக்கிறது. புரட்சியை முன்னெடுத்தவன் மன்னன் அல்ல, மந்திரி அல்ல, செல்வந்தன் அல்ல, ஜமீன் திவான் அல்ல. உன்னை போல என்னை போல சாதாரண மக்கள் தான் புரட்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் ஜாமீனோ திவானோ மன்னர் பரம்பரையோ கிடையாது. சாதாரண மகன். அவனுக்கு இருந்த ஆயுதம் அறிவு, கல்வி. உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளனாக தன்னை உயர்த்தி காட்டினார். ஒரு மனிதன் 10,000 புத்தகம் படிக்கணும், 64,000 புத்தகம் படித்தவன் உலகத்திலே அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். அந்த அறிவு ஆசான் சொல்லுகிறார், எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அந்த அதிகாரத்தை அடைவதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான். அந்த அதிகாரத்தை நீ கையில் எடுக்கிற உனக்கு இருக்கிற கடைசி கருவிதான் வாக்கு. அதை தூக்கு அநீதிக்கு எதிராக. அந்த கருவி உன் கையில் இருக்கிற கலப்பை ஏந்திய விவசாய சின்னம் என்பதை எடுத்துக்கொண்டு அடி. நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றார்? ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உனக்குரியதா மாத்து. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. அவன் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எண்ணத்தை தூக்கி போடு. சம உணர்வு, நீ அவனும் நீனும் ஒன்று என்ற சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லாக இருந்தால் அடி தாங்கு. நீயே சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். அடி. பல ஆயிரம் ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய நாம் இப்போது சம்மட்டியாக மாறுகிறோம். ஓங்கி அடித்து நொறுக்கணும். எதை? இந்த திராவிட திருட்டு அரசியல் கூட்டத்தை. எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசியோடும் நம் மக்களை அலைய விட்ட இந்த கொடுமையான ஆட்சியை ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் கடலை மட்டும் வைத்துக் கொண்டு உலகத்தின் தலை சிறந்த நாடா இருக்கு. என்ன வளம் எனக்கு இல்லை? கடல் இல்லையா? நிலம் இல்லையா? வளம் இல்லையா? வாழை இல்லையா? தென்னை இல்லையா? கரும்பு இல்லையா? பனை இல்லையா? ஆடு இல்லையா? மாடு இல்லையா? கோழி இல்லையா? மலை இல்லையா? மரம் இல்லையா? மனிதனுக்கு அறிவு இல்லையா? உடைக்கு ஆற்றல் இல்லையா? எல்லாம் இருந்து ஏன் எனக்கு பசி? ஏன் எனக்கு வறுமை? ஏன் எனக்கு ஏழ்மை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏனென்றால் ஊழல் லஞ்சம் உன் நிர்வாகத்தில் இருப்பதுதான் இது எல்லாவற்றுக்கும் காரணம். உன் பிரச்சனையை மனதில் இருந்து பேச தெரியாதவனுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்த பிழை. உனக்கு என்ன பிரச்சனை என்று எழுதி படிக்கிறவன்ட்டே நீ ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்தியே, அதனால வந்த பிரச்சனை. மக்களின் பிரச்சனை மனதில் இருந்து பேசுகிறவன் தாண்டா தலைவனா இருக்க முடியும். தலைவன் பசித்து கிடக்கணும்டா. தாளில் பசின்னு எழுதி படிக்கிறவன்லடா, பசித்து கிடந்திருக்கணும்டா. மக்களில் இருந்திருக்கணும்டா. கூட்டத்தோட உன்னோட ஒருவனா நின்று உன் உயர்வையை
முகர்ந்திருக்கணும்டா. நீ நடந்து போகும்போது கால் அடிபட்டு கிளம்புகிற புழுதி தூசியை முகர்ந்திருக்கணும்டா. அவன் தான்டா தலைவனா இருக்கணும். அவன் தான் தலைவனா இருக்கணும். கவலை, துயரம், துன்பம், பசி, தூக்கம் தொலைத்து இருக்கணும். ஏச்சு, பேச்சு, அவமானம், அவதூறு தாங்கி இருக்கணும். தாங்கி இருக்கணும். ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. முதல்ல நீ சரியானதை தானே செய்வ. எளிதானதை செய்யாத, சரியானதை செய். எல்லாம் சொல்லுவான் ஜெயிக்கிற பக்கம் ஓட்டப்படணும். அது இல்லடா வீரம். நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கணும். அதுதான் வீரம். மச்சான் என்னையவன் அடிக்க வர்றான். மச்சான் வா மச்சான், வா மச்சான். ஆள் செத்து போறான்ல, அவன் வீல இல்ல. எத்தனை பேரா வரிய? வாடா. அவன்தான் வீர. எத்தனாயிரம் பேரையும் எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிக்காத. அவன் தான் வீர. அவன் தான் வீர. இது நாய் நெறிலாம் கூட்டம் கூட்டமா போனா நல்லா இருக்கும் வேட்டைக்கு. புலி தனியா போனதான் நல்லா இருக்கும். யாரு புலி? யாரு புலி? தானிச்சு நிற்கும். 1000 புலியோட நிக்கிற திமிரோட நிக்கும். 1000 மிருகங்களோட நிக்கும். தானித்து நிக்கிற திமிரோட நிக்கும். அதான்டா புலி. அதான் புலி. ஏன் தோத்து போனோம்? கூட்டம் சேர்த்தமா இல்ல கூட்டணிக்கு போனோமா? என்னோட கூட்டணிக்கு வர்றவங்களை கூட சேர்த்துக்கிட்டோமா? வேண்டாம். சாப்பாட்டுல கூட்டு பொரியல் சண்டை தனியா தான் போடுவேன். சண்டை தனியா தான். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. தோல்வி எனக்கு இல்ல, உனக்கு. தோத்தது நான் இல்ல, உன் அண்ணன் இல்ல, நீ தான். எனக்கு ஒரு நட்டமும் இல்லை. இலக்க உயிரை தவிர ஒன்றுமில்லை. ஆடைய உயர்ந்த நோக்கம் பெரும் கனவு. நீ 60 ஆண்டு இவன் ஆட்சியில் வாழ்ந்திருக்க. 5 ஆண்டு வான் ஆட்சியில் வாழ்ந்து பாரு. தலைகளா மாத்திரேன். புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம்ங்கிறான். மாற்றம் பாரு. இதுவரை உனக்கு கற்பனை கனவுல கூட அப்படி ஒரு நாடு வராது. அப்படி ஒரு நாடை படைப்பேன். பசிங்கிற சொல்லுல அதை ஒழிப்பேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு இங்க வேலை இல்லை. வறுமை, ஏழ்மை, வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒழுகுது, கஞ்சி இல்லை. ஏன்? நான் இந்த மண்ணை பேரன்பு கொண்டு இந்த மக்களை மண்ணை காதலிக்கிறேன். இவங்கள மாதிரி ஏமாத்த வந்தவன் இல்லை. எனக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்டா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு ஏமாத்த தெரியாது. 50,000 டோக்கன் கொடுக்குறேன்டா. அம்மா நம்ம 50,000 டோக்கன். 50,000 டோக்கன். வீட்டுக்கு வீடு ஒரு ஹெலிகாப்டர். வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம். காரை விட ஹெலிகாப்டர் அதிகம்ல. கார் கொடு, ஹெலிகாப்டர். அப்புறம் ஜெயிச்சு வந்தா ஒவ்வொருத்தருக்கு கப்பல். எப்படி எப்படி ஏமாத்துவேன்? ஜெயிச்சு வந்துடுவேன். வந்தோடனே கப்பல். நான் ஒரு காகிதத்தில் ஒரு 1000 கப்பலை செஞ்சு வந்து இது என்னன்னு கேட்பேன். கப்பல் இந்த வீட்டுக்க. நான் முதல்ல சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். கார் தருவேன், கார் தருவேன். நீ எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க சொன்னேன். எங்கண்ணே காருன்னு ஒரு 1000 படத்தை எடுத்துட்டு வருவேன். திறந்து காட்டுவேன். இவர் தான் உலகத்தில் பெரிய காரு, அண்ணல் அம்பேத்கர் மாட்டிக்க. அது என்னன்னு இப்படி ஏமாத்திட்ட ஓடா பைத்தியக்காரா. அவர் சொல்றதை கேட்டா, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும். போட, அறிவை போய் தேடுறா. உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன்டா, அறிவை தரண்டா, அதுக்கு இருக்க வேலை தரண்டா, வேலை கேட்ட சம்பளம் தரண்டா, அதை கொண்டு பெருமையோடு வாழுடா, மரியாதையா வாழுடா. பிச்சை எடுக்காதடா, பிச்சை எடுக்காடா. கேவலம்டா, கேவலம்டா. டேய், நமக்கு இலவசம் கொடுக்குறவங்கள யாரா? யார் இவங்கெல்லாம் யாரா? எப்படி எங்கிருந்துடா வாரிய? ஒருத்தர் 1000 மகளிருக்கு 1000 உரிமை தொகை. இவர் ஐயா எடப்பாடி. நான் வந்தேன்னா 2000. அப்படியா? நான் வந்தேன்னா 2000. கீழே இருந்து ஒருத்தர் 2500 சும்மா அடிச்சு விடுறாப்ல. ஆமா, வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாப்ல. நான் வந்தால் 20 லட்சம் கல்வி கடன், நான் வந்தால் தாலிக்கு 1 பவன் தங்கம். நான் என்ன கேட்கிறேன்? 1 பவன் தாலி வாங்க முடியாத நிலைமையில என் தங்கச்சியை ஏன் நான் வைக்கணும்? ஒரு ஆட்சியாளன் என் தங்கச்சிய 1 பவன் தாலிக்கு கையேந்திர நிலைமையில் நான் வச்சேன்னா நான் என்னடா அண்ணன்? நான் என்னடா மண்ணு? நான் என்ன ஆட்சியாளன்? நான் என்ன தலைவன்?
வாழ்க்கைய ஒரு நாட்டின் தலைவன் தன் நாட்டு மக்களுக்கு தன் காலில் தன்னை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்டா. ஒரு பவன் தாலி என் தங்கையே வாங்கிக்கிற வசதியை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஒரு கல்வி, அவளுக்கு வேலை, அதுக்கேற்ப வருவாயை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவளை வாங்கிக்கிற போறா. அதெல்லாம் வாழ்க்கை. தற்சார்பு. ஏன் அண்ணன் தனிச்சு போட்டிடுறேன்? தற்சார்பு. ஏன்? என் பயணம் என் கால்களை நம்பிதான். உன் கால்களை நம்பி என் பயணத்தை வச்சா இரு. நான் அம்பத்தூர் போகணும்னா நீ அருப்புக்கோட்டை போய் விட்டுருவேன். டேய், நான் திருப்பத்தூர் போகணும்னா நீ திருப்பதியில் விட்டுருவேன். அப்போ என் பயணம் என் கால்களை நம்பிதான் இருக்கணும். இதுதான் தற்சார்பு. புரியுதா அண்ணன் சொல்றது? இதுதான் இருக்கணும். நமக்கு எதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பெருமையா வாழ பழகணும். புரியுதா? நம்ம முன்னோர்கள் இங்க பாரு, பீரங்கி தானே வெள்ளைக்கார வச்சிருந்தான், அவன் துப்பாக்கி வச்சிருந்தான்ல, தூர இருந்து சுடுவான்ல. நம்மகிட்ட வாழும் வேலும் தானே இருக்கு. அதனால போய் மண்டிட்டு சரணடைஞ்சானா? இல்ல, சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டையிட்டு செத்துரும்டான்னு போட்டான் பாரு. அதான்டா செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுதான் தன்மானம். அதுதான் சுயமரியாதை. அதை தான் அண்ணன் உனக்கு சொல்றேன். பெருமையா வாழ்வோம். கூடுதான் இருக்க, தெம்பா குடிச்சிட்டு இப்படி மீசி முடிக்கிட்டு அப்புறம் என்ன எப்படி இருக்கீங்க சொல்லுவான். பிச்சை எடுத்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு வீட்டில் கூழ குடிச்சு நிம்மதியாக இருக்கலாம். இவன் யாரு? பரம்பரை சொத்தை வத்து நமக்கு டோக்கனா இல்ல 10 லட்சம் கோடி கடை. யார? நம்மள அடமான வச்சு. இவன் நம்மள அடமான வச்சு எது கடன்ல இவங்க சொல்ற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. இப்ப இவங்க சொல்லி இருக்கிற இந்த இலவச இருக்குல்ல, இதை நிறைவேற்றணும்னா மறுபடி 10 லட்சம் வாங்கணும். 10 லட்சம் கோடி என்னையா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சிறுநீரக முறைகேடு. என்னை நாம பேசும்போது இவன் டாஸ்மார்க்க மூட மாட்டார்கள், இவர்கள் 3 பேருமே மூடுறதா சொல்லல, நாம மூடுறதா சொல்றோம். அப்ப உங்களுக்கு ஓட்டு போயிடாதா? குடிக்கிற மது இந்த மாதிரி அவங்க ஓட்டெல்லாம் போயிடாத. குடிக்கிற மக்கள் குடிகாரர்கள் ஓட்டு எனக்கு வேண்டாம். நல்ல குடிமக்கள் ஓட்டு இருந்தா போதும். அப்ப காரைக்குடியில அந்த நிறுவனம் கேட்கிறாப்புல அப்படி சொல்லாதீங்க அண்ணா, மது பிரியர்கள்னு சொல்லுங்க, அவங்க மனசு காய்ப்படும். நான் உங்க அண்ணன், எனக்கு கொலை செய்யறது ரொம்ப பிடிக்குது. ஒரு நாளைக்கு 100 பேரை வெட்டி வெட்டி கொண்டுகிட்டே வரேன். என்னை கொலைகாரன்னு சொல்லாம கொலை பிரியர் அப்படி சொல்றீங்களா? கொலை பிரியர். இந்த கற்பழிச்சு கொள்றான்ல அவரை கற்பழிப்பு பிரியர் அப்படி சொல்றீங்களா? இதையே சொல்றான்ல, ஓட்டு காசு கொடுக்கறது அப்படி சொல்லாதீங்க. வாக்காளரின் உரிமை தொகை இதை எங்கிருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. இலவச தர்ம திட்டம்னு வச்சுக்கிறோங்க. விலையில்லா மிக்சி, விலையில்லா மடிக்கணினி. எங்களுக்கு கொடுக்கும்போது விலை இல்லை, நீங்க வாங்கும்போது விலை இருந்துச்சா இல்லையா? அவன் உங்களுக்கு சும்மா கொடுத்துட்டானா? காசு கொடுத்து வாங்கினேன். அந்த காசை எங்கிருந்து எடுத்த? இதுதான் கேள்வி. அறிவு சமூகம் சிந்திக்கணும். நாம் அறிவார்ந்த பெருமக்கள்னு காட்டணும். அதுதான் நம்ம இனத்துக்கு பெருமை. திரும்ப திரும்ப இவங்களுக்கு ஓட்ட போட்டு நம்ம கூறுகட்ட கூட்டம், சிந்திக்கிற திறனற்ற கூட்டம்னு காட்டிடக்கூடாது. உதயசூரியனுக்கு போட்டோம், அவர்கள் வென்றார்கள், நம்ம தோற்றோம். ரெட்டலைக்கு போட்டோம், அவர்கள் வென்றார்கள், நாம் தோற்றோம். இம்முறையேனும் நமக்கு நாமே வாக்கு செலுத்தணும். எதுக்கு? சோறு சாப்பிடுறீல, சோறை இப்படி எடுத்து தட்டல இப்படி ஏன் சாப்பிடுறது இல்லை? அப்படி இப்படி போட வேண்டியதானே? ஏன் குனிஞ்சு சாப்பிடுற? தலையை குனிஞ்சு. உணவை கொடுத்த உழவனுக்கு, விவசாயிக்கு நன்றி சொல்லி சொல்லி சாப்பிடுற, அவனுக்கு ஒரு மரியாதை சொல்ற. அப்ப நீ ஓட்டு போட போகும்போது என் ஆத்தால போய் அண்ணன் நம்பிலாம் சாப்பிட்டு தான் போவிய. சாப்பிடும்போது தட்டில் இருக்கிற சாப்பாட்டை பாருங்க. அது இட்லியோ இடியப்பமா, அது ஏதோ. இதை தட்டில் தந்தவன் யாருன்னு பாருங்க, விவசாயி. அப்ப நன்றின்னு ஒரு எண்ணத்தை நெஞ்சில சுமங்க. அந்த எண்ணத்தோடு போங்க வாக்ககத்துக்கு. அவன் கலப்பையோடு சின்னத்தில் இருப்பான் அந்த விவசாயி. அதுலயே பெட்டியில அம்மாவுக்கு முதலிடத்துல இருப்பான். பாத்தியாடா, 3வது பெட்டியில் இருந்த நம்ம சின்னம் முதல் பெட்டிக்கு வந்து. யாரு காரணம்? நீங்க தான், நம்ம மக்கள் தான்.
உதயசூரிய ரெட்டல கை தாமரைய நமக்கு கோ பேக், நமக்கு பின்னாடி தான், நமக்கு பின்னாடி போ. ஏன் பெட்டியில நம்பர் 1 இருக்கு. உலகத்துல விவசாயி தான் நம்பர் 1 இருக்கணும். அதனால 1. இப்ப நீ தேட வேண்டியது இல்லை. வெளிவிடும் இல்ல இல்ல, அது போயிட்டு தான் இருக்கு. அதிகமாக சத்தம் போட்டாலே அதுல பணம் போகல, பணம் போகுதுன்னு தான் அர்த்தம். போட்டு நான் ஏன் திருப்பி பார்க்காம இருக்கேன்னா கோவம் வந்துடும். நான் நம்ம சிலதை சீக்ரெட் அஜெண்டாவை வைக்கணும். அதாவது உள் அரசியலாக வைக்கணும். வந்த பிறகு எந்தெந்த சிலையை எடுக்கணும், எதை எதை இடிக்கணும், எதை எதை எடுக்கணும், அப்படி உள்ளுக்குள்ள குறித்து வச்சுக்கணும். மறக்கக்கூடாது. வந்தவொடனே இங்கே சிலை இருந்துச்சே காணாம, அப்போ என் மங்காளி வடிவேல் மாதிரி, ஆமாம் அங்கே கிணறு இருந்துச்சே காணாம, இங்கே ஏரி இருந்துச்சு காணாமே, இங்கே அப்படின்னு இங்கே சிலை இருந்துச்சு காணாமே, ஆமாம் காணாமே. அப்போ இது என்ன ஒரு சிலை? இந்த சிலை தான் இருந்திருக்கணும் ரொம்ப நாளாக, ஆனால் தேவையில்லாமல் அந்த சிலை இருந்ததுன்னு இங்கே தூக்கி நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், நம்ம பாட்டை அயோத்தியாசன், நம்ம தாத்தா எம்சி ராஜா, நம்ம தாத்தா சிங்காரவேலர், நம்ம தாத்தா சீவானந்தம், நம்ம சியா வீரப்பன், நம்ம தாத்தா புரியா ராமசாமி படையாச்சி, இது நம்ம தாத்தா கலிய பெருமாள், எங்கள் அண்ணன் தமிழரசன், எல்லாரும் படத்தையும் வச்சிடும். வச்சு சிலையை வச்சு விட்டோன்னே இங்கே பாரு, இவங்க சிலையெல்லாம் திறந்த மணிக்கு இருக்கும். நம்ம முன்னோர்கள் சிலை ஜெயிலில் இருக்கும். இது ஜெயிலில் இருக்காது. நம்ம முன்னோர்கள் சிலையை கொண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருப்பான். ஒழிக்கிறோம். சிலையை பூமிக்குள்ள புதைக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுவேன். ஏன்னு கேளு, நம்ம புதைச்சிட்டு செத்து போனோம்னா நமக்கு பின்னாடி வர தலைமுறை கீழடி மாதிரி தோண்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு சிலை இருக்கே, இதை நம்ம முன்னோர்கள் வணங்கியிருப்பாங்களோ அப்படின்னு சாமின்னு கும்பிட்டு, இதை ராஜீவ்காந்தி சாமின்னு கும்பிட்டு போட்டு இருப்பாங்க. இப்படிதா. அதனால என்ன பண்ணணும் சொல்லு, என்ன கீழே போட்டு புல்டோச்சு நசுக்கி ரோட போட்டு போயிடும். அப்படி நிறைய சிலையை குறித்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் பேச விடாத, வாயை கொடுங்காத, அமைதியார் அமைதியார். எப்படியாவது ஜெயிக்கப்பார், பல்ல கடிச்சுக்கிட்டே இரு. வந்தவொடனே முதல்ல இடிக்கிறோம், சமாதியில் இடிக்கிறோம், அப்புறம் ஒவ்வொன்றா இடிக்கிறோம். அவன் நான் போய் இடிப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அண்ணன் வென்றுச்சு, பதவியேற்க போகுதுன்னு பதவியேற்புக்கு எல்லாம் வாங்கிடுவேன். வரும்போது என்ன கொண்டு வருவான்? கேமரா, கடப்பாறை எடுத்துக்கிட்டு வருவான். நான் இங்கே உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாதி உடைச்சிருவான். உடைச்சிட்டு கையை உயர்த்திட்டு போயிட்டே இருப்பான். நான் அதுக்கு முன்னாடி என்ன வந்தவொடனே என் முன்னோர்கள் சிலைகளை எல்லாம் செஞ்சு தயாராக வச்சிருப்பேன். மொழி பொறியிகள், விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாத்தையும் நட்டுருவேன். தொட்டா சுட்டுருவேன். கதை முடிஞ்சிடும். கவனமா இரு. ஒண்ணுதான் நாம செய்ய வேண்டியது. இந்த பேச்சை கேட்டு போகாம திரும்ப திரும்ப படிச்சவன், கூட படிச்சவன், நண்பன், சொந்தக்காரன், சித்தப்பன், பெரியப்ப எல்லாருக்கும் பேசி எப்படியாவது மாத்திரு. இந்த தேர்தல் வரலாறு நமக்கு தந்திருக்க அரிய வாய்ப்பு. மாத்திரணும், எப்படியாவது மாற்றணும். இனிமேல் இந்த நாட்டில் பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது, மத போதை, வேலையின்மை, வளைக்கொள்ளை எது இருக்கப்படாது. தூய ஒரு தேசத்தை நம்ம படைக்கணும். அதுக்கு ஒண்ணு செய்யணும். விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி இந்த நிலத்தில் செங்கல்பட்டில் போட்டியிடுகிற நம்ம அம்மா அமுதா நம்பி, நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவருடைய அன்பு மருமகள். உனக்கு தெரியாது, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த ஒரு புரட்சியாளன் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் அவர்கள். அவருக்கு சமகாலத்தில் அவரை பின்தொடர்ந்த புரட்சியாளன் நம்முடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள். இவர்கள் கனவை நமக்கு கையளித்திருக்கார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முயிர் தலைவன் கொண்ட ஒரு தமிழ் தேசிய இனத்தின் புனிதமான பெருமைமிக்க வாழ்வு என்கிற கனவு நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். என் உடன் பிறந்தானே, சாதி அரசியலாகிவிட்டால் சமத்துவம், சகோதரத்துவம் செத்துப்போகும். மதம் அரசியலாகிவிட்டால் அங்கே மனிதநேயம் செத்துப்போகும். பணம் அரசியலாகிவிட்டால் அங்கே ஜனநாயகம் செத்துப்போய் பணநாயகம் பிறந்துவிடும்.
பணம் அரசியலாகிவிட்டால் பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். பணம் அரசியலாகிவிட்டால் மக்களுக்கான சேவை செத்து முதலீட்டாளனுக்கான லாப தேவை பெருகிவிடும். எனவே இது மூன்றையும் தகர்த்து ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி நல்ல ஆட்சியை அமைய செய்ய உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி நம்முடைய அம்மா அமுதா நம்பி வெல்ல செல்வது. நம்முடைய தாத்தா கலியபெருமாள் வெல்லல, அவர்கள் குடும்பத்தில் நின்று வெல்லல. முதன்முறையாக என் தாத்தன் கலியபெருமாள் குடும்பத்தில் இருந்து மாமனார் வெல்லாததை மருமகள் வென்று முடித்தால் என்பதை செங்கல்பட்டு நிகழ்ந்து நீங்கள் செய்து காட்டுங்கள், செய்து காட்டுங்கள், செய்து காட்டுங்கள். நாம் சாதி பார்த்து சிதைந்தது போதும். சாதி பார்த்து ஓட்டு போட்டு எதையும் சாதிக்கல, மதம் பார்த்து ஓட்டு போட்டு எதையும் மாத்தல. அதனால மனசை மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்டை, காப்பாத்துங்க நாட்டை. இதான் உங்க மகன் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுவது. எனவே என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, செங்கல்பட்டு தொகுதியில் என் அன்பு அம்மா அமுதா நம்பிக்கை விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். இங்கே மதுராந்தகம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவல் பொறியாளர் ஜானகிராமனுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற செய்ய வேண்டாம், நீங்கள் வெற்றி பெறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுங்கள். உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு போற்றீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இம்முறையேனும் விவசாயிக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள், அவரையும் வெற்றியடைய செய்யுங்கள். என் அன்பு சொந்தங்களே, என் அருமையுடன் பிறந்தார்களே, இங்கே உத்தரமேரியில் போட்டியிடுகிற எங்கள் உயிர் ஐயா சூழியல் ஆர்வலர் மரம் மாசிலாமணி, அவனவனுக்கு ஊர் பெயர் பின்னாடி இருக்கும், இல்லைனால் ஏதாவது தேவையில்லாத பட்ட பேரை போட்டுவான். புரட்சி தளபதி, புரட்சி கரைச்சின்னு போட்டு தான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் எங்கள் ஐயாவுக்கு பேர் மரம் மாசிலாமணி. ஏன்? மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். மரம் மரம் அல்ல, நம் உயிர். மரம் நம் உயிர். மரம்தான் நமக்கு மூச்சுக்காற்றை, வெறுமனே வீசுகிற நச்சுக்காற்றை மூச்சுக்காற்றாக மாற்றி ஆக்சிஜனாக தருவது மரம்தான். அது நச்சுக்காற்றை, கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு ஆக்சிஜனை வெளியிடுது, கரியமிளவாவை. உலகில் எவ்வுயிரினமும் அப்படி செய்வதில்லை. மரம், செடி, கொடி, தாவரங்கள் தான் செய்யுது. அதனால் மரம் மரம் அல்ல, நம் உயிர். அந்த மரத்தை 14 ஏக்கரில் சொந்த நிலத்தில் காட்டை உருவாக்கி நாட்டை காத்துக்கொண்டு வளப்படுத்திக் கொண்டிருக்கிற மகத்தான மகன் நம் ஐயா மரம் மாசிலாமணி. அதனால்தான் சூழிய பாசறையின் தலைவராக இருக்கிறார். அவரை வெல்ல வைப்பது 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று நம் ஆட்சி கொண்டு வர இருக்கிறது. 10 ஆண்டுகளில் பூமியை பச்சை போர்வையால் உங்கள் பிள்ளைகள் போர்த்துவோம். புவி வெப்பமாகிறது, பருவநிலை மாறுகிறது என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. காற்று மாசுபட்டது, மூச்சு நஞ்சாகிவிட்டது, நீர் நஞ்சாகிவிட்டது, உணவு நஞ்சாகிவிட்டது என்ற பேச்சுக்கே இடமில்லாது தூய காற்று, தூய குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்வோம். அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு காரு, காசு, பணம் வைத்துவிட்டு போக வேண்டும் விரும்புகிறீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று தவிக்கிறேன். நீங்கள் சொத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு நஞ்சில்லாத, விஷமில்லாத சோத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று போராடுகிறோம். இதை புரிந்து கொண்டு நன்கு கவனியுங்கள். ஊழல் லஞ்சம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை ஒரு பக்கம். உங்கள் பிள்ளைகள் இலவசம் கொடுப்பவர்கள் அந்த பக்கம். இலவசம் தரமாட்டோம், அதை பெற வேண்டிய வறுமை நிலை இல்லாது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு பக்கம். எந்த பக்கம் நீங்கள் என்பதை முடிவு செய்து 23ஆம் தேதி உங்கள் வாக்கை செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி. நீங்கள் இங்கே உத்திரமேரூரில் நம்முடைய ஐயா மரம் மாசிலாமணிக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெல்ல வையுங்கள். ஒரு விவசாயியே விவசாயிக்கு செலுத்துங்கள். விவசாயி சின்னத்தோடு வருகிற மகனுக்கு உங்கள் எண்ணத்தில் விவசாயியை ஏந்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வெற்றியை தாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க. நம் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. நம் அம்மா அமுதா நம்பி வெல்க. தம்பி மரம் மாசிலாமணி ஐயா வெல்க. தம்பி ஜானகிராமன் வெல்க. வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.